வாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். மருத்துவம் வேணுமா இல்ல இயற்கை போதுமா? ஆன்லைன்ல நிறைய பார்த்திருப்பீங்க. சிலர் மாத்திரைகளை விட்டுட்டு இயற்கை வைத்தியம் பண்றாங்க. ஆனா இது நிஜமாவே சேஃபா? இப்போ ரெண்டு விஷயத்த ஒப்பிட்டு பாப்போம். ஒரு பக்கம் காய்ச்சலுக்கு வெறும் இஞ்சி டீ குடிக்கிறது, இன்னொரு பக்கம் டாக்டர் கிட்ட போய் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. உங்களுக்கே வித்தியாசம் புரியும் இல்லையா? பாருங்க, இயற்கை வைத்தியம் நல்லதுதான். ஆனா மாத்திரையே வேணான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ இயற்கை வைத்தியத்தோட சரியான பங்கு என்ன? அதை நாம முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்திய மூலிகைகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் பலப்படுத்தும். இது உடனடியா நடக்காது. இது தடுப்பூசிக்கோ அவசர சிகிச்சைக்கோ ஒரு மாற்று கிடையவே கிடையாது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இது ஏன் ஒரு ஆபத்தான கலவையா மாறுதுன்னு பாப்போம். குறிப்பா நாள்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு பிபி இல்ல சுகர் பிரச்சனை இருந்தா இது ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா சில மூலிகைகள் நீங்க தினமும் எடுத்துக்கிற மாத்திரைகளோட சேர்ந்து ஆபத்தை உண்டாக்கலாம். அப்போ இயற்கை வைத்தியத்தை எப்படிதான் சரியா பயன்படுத்துறது? வாங்க பார்க்கலாம். ஸ்டெப், இயற்கை வைத்தியம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான், முழுமையான தீர்வு கிடையாது. ரெண்டாவது ஸ்டெப், புதுசா எந்த மூலிகை எடுத்தாலும் முதல்ல உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கேளுங்க. குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரே விஷயம், எதுவா இருந்தாலும் முதல்ல உங்க டாக்டர் தான். சரி பார்க்காத தகவல்களை நம்பி ஏன் உங்க ஆரோக்கியத்தை பணம் வைக்கணும்? இந்த உண்மையை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க.